நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவுது. பிரான்சுவா மோனிக் திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், பிரான்சிஸ்கா மேரி பிறந்தநாள் நன்றியாகவும் மாதாவுக்கும் திரு இறுதி ஆண்டவருக்கும் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், சக்கரவர்த்தான் மைக்கேல் அமலோருப்போம் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோசப் ராஜேந்திரன் மரிய புரோஸ் அனிலா பெர்லின் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் நலன்களுக்காகவும் லூர்து சாமி திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், லெமோத்திய மரிய சூசை திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும், சூசை முத்து மரிய ஆந்திரே ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்து தலாமூர் ஜோசப் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், காலிங்கராயர் லூர்து மெஸ்ஸி திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இன்யாசிநாதன் 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அந்தோனி முத்து மதுளமரி லூர்து சாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பெருநாயகம் மரி குழந்தை அந்தோனி சாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் பெருநாயகம் அடைக்கலம் ஆண்மலை பாற்றிக்காகவும், மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், வெரோனிக் மாஸ் அந்தோனி சாமி மாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், தூய இதய மரியன்னை சபையில் மரித்த அருள் சகோதரி குளோரி மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கலைமான்கள் நீரோடை தேடும் எந்த நீதையும் இறைவனை நாடும் உள்ளதாகும் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும். மான்கள் நீரோடை தேடும் எந்த நீதையும் இறைவனை நாடும். காலம் தோன்ற பொழுதினிலே கருணையில் என்னை நீ நினைத்தாய். காலம் தோன்ற பொழுதினிலே கருணையில் என்னை
நீ நினைத்தாய் உயிரை தந்திடம் கருவினிலே அருளினை பொழிந்து அரவணைத்தாய் குயவன் கையாலே மண்பாண்டம் உடைந்திடம் கதையின் நாயகன் நான் என்று கரைமாற்றல் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும் உள்ளதாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் எந்த நிதயம் இறைவனை நாடும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சேசின் திரு இறுதிய நாள். இயேசுவின் அன்பை உணரவும் நம்முடைய பாவத்தை உணரவும் பாவ பரிகாரத்திற்காகவும் உலகத்துள்ள எல்லா மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரமாகவும் இந்நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பாலும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிகின்ற வியத்தகு நலன்களை நினைத்து மகிழ்கின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23 1 முதல் 4 மற்றும் 19, அதிகாரம் 24 1 முதல் 8 மற்றும் 62 முதல் 67 முடிய உள்ள இறைவசனங்கள். அந்நாள்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டிலுள்ள எபிரோன் என்ற
கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இறந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாயிருக்கின்றேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தன் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களின் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானா நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டா என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வா என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும் நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டுமே அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பியோர் லகாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்ணை உயர்த்தி பார்த்தபொழுது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாவின் கூடாரத்துக்குள் ரெபேக்காவை அழைத்து சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்குக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 106 1 5 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் வலிமைமிகு செயல்கள் யாரால் இயம்ப இயலும்? அவர் தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். நீதிநெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதையே செய்வர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவு கூரும். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கு துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நான் காணும்படி செய்யும். உம்முடைய மக்களின் மகிழ்ச்சியில் நான் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது
உமது உரிமை சொத்தான மக்களோடு உம்மை போற்றிட இயலும். பல்லவி. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். Alleluia, 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 Alleluia. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, Alleluia, Alleluia, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகியோர் பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு அதை கேட்டவுடன், நோய் உற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. வலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, மத்தேயுனுடைய தேவ அழைத்தலை இந்த வாசகத்திலே பார்க்கின்றோம். மத்தேயு இயேசுனுடைய அக்கா மகன் உறவு. ஆனால் இவர் யூதர் சமுதாயத்திலிருந்து ரோமியருடைய சமுதாயத்தில் போய் சேர்ந்துக்கிட்டார். வரி தண்டுகிற தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் ரோமரை சார்ந்தவர்கள். ரோமரை சார்ந்தவர்களான இவரும் யூதர்களுக்கு விரோதிகள். இயேசுவை நேரடியாக சந்திக்க விரும்பாமல் மத்தேயு மறைந்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அவரை நேரடியாக பார்த்து, என்னை பின் சென்று வா என்று சொன்ன உடனே எழுந்து வரார். காரணம், நான் அவருடைய உரிமையோடு கூப்பிடுறார். மத்தேயு தன்னுடைய உறவினர், அக்கா மகன், உரிமையாகவே பார்த்து வா என்று சொன்ன உடனே அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே அந்த வீட்டுக்கு வரார். ஒரு மகிழ்ச்சி, போதகர் என்னை கூப்பிட்டார், எங்கள் சொந்தக்கார சாமி ஆண்டவர் என்னை கூப்பிடுறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த அழைத்தலின் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார், விருந்து வைக்கிறார். அப்படி விருந்து வைக்கும்போது யார் வருவார்னா, பாவிகள், பரிசேயர் இல்லாத மற்றவர்கள், இவங்க தான் வருவாங்க. வரி தண்டுகளோட கூட்டம் தான் அங்கே வரும். அப்போது அங்கே இருந்த பரிசேயர் சதுசேயர்லாம் கேலி பண்ணுறாங்க. உங்கள் போதகர் இப்படிப்பட்ட மக்களை போய் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு, கீழ்தரமான மக்களோடு ஒரு ஒன்றாக பழகிறாரு, இது அவருக்கு சரியா என்று கேட்கணும். அப்போ தான் ஆண்டவர் அருமையான வசனத்தை சொல்வார். யாருக்கு
மருத்துவர் தேவை. நோய் உற்றவருக்கா நோய் அற்றவருக்கா? அடுத்ததான பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன். இந்த பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பது ஒரு சரித்திர நிகழ்ச்சி. சாமுவேல் காலத்தில் சவுல் எதிரிகளை சென்று வென்று அவர்களுடைய ஆடு மாடுகளை எல்லாம் கொள்ளையடித்து வருகின்றார். போரில் வழக்கமாக கொள்ளையிட்டு வருவது வழக்கம். அப்படி எதிரிகளுடைய ஆடு மாடுகளை பொருட்களை எல்லாம் கவர்ந்து வந்தார். அப்போது சாமுவேல் அவரை பார்த்து, புற இனத்த மக்களுடைய பொருள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, இது நமக்கு தேவையில்லை, அது புற இனத்தான மக்களை விட்டுவிட வேண்டும் என்று திட்டார். அப்போது சவுல் என்ன சொல்கிறாரு, இதை நான் எனக்காக நான் எடுத்துக்கிட்டு வரல, இந்த ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்தது கடவுளுக்கு பலி செலுத்தணும், பலி செலுத்த பொருள் வேணும், அதுக்காக தான் இந்த ஆடு மாடுகளை கொண்டு வந்தேன்னு. அப்போ தான் சாமுவேல் சொல்றார், கடவுள் பலியை விரும்பவில்லை, உன்னிடத்தில் எதிர்பார்த்தெல்லாம் நீ இரக்கமுடையவனாக கடவுளுக்கு கீழ்ப்பந்து நடக்கிறவனாக கடவுள் விரும்புகின்றார். கடவுளுடைய கட்டளையை ஏற்று வரணும். பொருட்களை கொண்டு வருவதல்ல, அடுத்தவருடைய பொருட்களை அந்நியருடைய பொருட்களை அல்ல, உண்மையான அன்பு இரக்கமுடையவனாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பரிசேயர் சதுசேயர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள தான் சொல்கிறாங்க, அவருக்கு நல்லா தெரியும் தங்களை பற்றி ஒரு தாக்கி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஒரு அத்தனையும் பலி, இரக்கம், நோய், நோயற்றவர்கள் இவைகளெல்லாம் சுட்டி காட்டி சிறந்த பாடத்தை கற்பிக்கின்றார். நோய் உற்றவருக்கல்ல, நோய் அற்றவர், நோய் உற்றவருக்கு மருத்துவர், நோய் அற்றவருக்கல்ல. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொதுவாக நமக்கு எதை தேடுகின்றோம், யார் நம்மை தேடுகின்றோம், நமக்கு எது தேவை என்பதை உணர வேண்டும். கடவுளை தேடுகிற பொழுது மற்றதெல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளை விட்டு நாம் எதை தேடினாலும் நமக்கு எதுவுமே சாராது. பெறுவது தருவது இன்பம் என்பதா, என்னையே உமக்கே தர வந்தேன். பெறுவது தருவது இன்பம் என்பதா, என்னையே உமக்கே தர வந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம் பலியாக. குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். பொன்னும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். பொன்னும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தருகின்றேன். பெறுவது தருவது இன்பம் என்பதா, என்னையே உமக்கே தர வந்தேன். நிலையில்லா வாழ்வினை தருகின்றேன், நிலைத்திடவே உம்மை வேண்டுகின்றேன். நிலையில்லா வாழ்வினை தருகின்றேன், நிலைத்திடவே உம்மை வேண்டுகின்றேன். மண்ணுலகில் வாழும் வாழ்வு நிலையில்லை என்பதாலே, என்னையே உமக்காய் தருகின்றேன். மண்ணுலகில் வாழும் வாழ்வு நிலையில்லை என்பதாலே, என்னையே உமக்காய் தருகின்றேன். பெறுவது தருவது இன்பம் என்பதா, என்னையே உமக்கே தர வந்தேன்.
ஏற்றுவதில் தருவது இன்பம் என்பதா என்னையே உமக்கே தர வந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம் பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரை அன்பை கண்ணோக்கியருளும். நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்டு கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து ஒரு திரு அவையின் அருள் அடையாளங்களை வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் சிறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் போது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்திடுவீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளவே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த நேசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த நேசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவினே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உடையார் பெரும்போது, உலகம் யாவும் பெருமையே உடையான் பெரும்போது, உறவு என்று இல்லையே உறவு வந்ததா வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றெறிய செய்வதாக.
இவ்வாறு நாங்கள் உன் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் ஒன்று, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.